Iris Communication Private Limited வழங்கும் கிருபையின் நேரம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த வசனத்தை சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து சொல்லுதார். எந்த இடத்துல தெரியுமா? மத்தேயு 5:12. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இது களி கூறுங்க, களி கூறுங்க, இல்லைனா விடுங்க அப்படின்னு இருக்கா? இது எப்படி ஒரு கட்டளை, அன்பின் கட்டளையாக தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறு. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்துன்னு சொல்லுதாரு, சந்தோஷப்பட்டு களி கூறு. வேறு யாரும் சொல்லலை, இயேசு கிறிஸ்து இன்றைக்கி தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடியது என்னது? சந்தோஷப்பட்டு களி கூறு. நான் முழுக்க முழுக்க சந்தோஷ நதியில் நீந்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம் தான். பொதுவாக பார்த்தா எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் அவங்களும் நீள ஜெப குறிப்பை வச்சு தனிப்பட்ட விதத்தில் போனால் நீள சோகத்தோடு தான் என்ன செய்தாங்க, காணப்படுதாங்க. தான் ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறு. சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்யும்? சந்தோஷப்பட்டு களி கூற ஆரம்பிச்சிட்டோன்னா சின்ன பிள்ளைய மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவோம். அங்கே கவலை இராது. கவலை தான் ஒரு மனுஷனை என்ன செய்யுது? பாரத்தை போல் அழுத்துது. கர்த்தர் எவ்வளவுதான் வல்லமையை கொடுத்தாலும், எவ்வளவுதான் வரங்களை கொடுத்தாலும், எவ்வளவுதான் சிறகடித்து பறக்க மாதிரி வசதி வாய்ப்புகளை நமக்கு தந்த போதிலும் நம்ம என்ன தான் செய்தோம்? கவலை அப்படிங்கிறது ஒரு கல்லை போன்றது, கனமான பாரத்தை போன்றது. அது அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறகடித்து பறக்க நம்ம பிடிச்சி இழுத்து தான் சொன்னார். லௌகீக கவலைகளினால், சிற்றின்பங்களினால், இந்த சின்ன காரியங்களினால் உன் இருதயம் பாரமடையாதபடி எச்சரிக்கையாக, லௌகீக கவலைகளினாலும் லட்சியடைந்த வெறியினாலும் என் இதயம் பாரமடையாமல் எச்சரிக்கையுடன் காத்திருப்போம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் வேளையிலோ, நடுராவினிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். லௌகிய கவலை வந்துச்சுன்னா உள்ளம் பாரம் அடைஞ்சிரும். பரலோக தேவன் எவ்வளவு தூரம் நம்மளை உயர்த்தணும்னு நினைச்சாலும் உயர்த்தப்படக்கூடாத அளவுக்கு ஆழத்தில் கொண்டு போய் நம்மளை எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துக்கு கொண்டு போய் பெயர வேண்டியது. அங்கே இருந்துட்டு என்ன செய்ய இருது? இவ்வளவு கவலை இருந்தால், இவ்வளவு பாடுகள் இருந்தால், இவ்வளவு பிரச்சனை இருந்தால் யாரால தான் சந்தோஷமாக இருக்க முடியும்? அழுகிறவர்களுடனே என்ன செய்ய அழு அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால நான் என்ன செய்துக்கிட்டு தான் இருப்பேன்? அழுதுகிட்டு தான் நான் இருப்பேன். அழுதுகிட்டே இருக்கலாம். நொண்டி நொண்டி ஏதோ பரலோக ராஜ்யத்தை எட்டி பார்க்கலாம். வேகமாக ஓடி கர்த்தர் எதிர்பார்க்க அளவுக்கு நம்ம மேலே போய் பெரிய காரியத்தை செய்ய முடியாது. அடிக்கடி கவலைப்பட்டு கொண்டே இருப்பவனை வச்சு கர்த்தரால் பெரிய காரியத்தை சாதிக்க முடியாது. நம்மளாம் சாதிக்க பிறந்தவங்களா எப்படி? அப்போ நம்ம என்ன எப்படி இருக்கணும்? முதல் ரொம்ப ஃபண்டமெண்டல் திங், ஒன்றுக்கும் கவலைப்படாது. இப்போல்லாம் நிறைய கவலையான காரியங்கள் இப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் வருது. ஆனால் நான் உடனே இந்த வசனமும் ஞாபகத்தில் வந்துடுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப கவலைக்கமாக இருக்குது. ஆண்டவரே, இந்த நபர் என்னை இப்படி பேசிட்டாங்க, இந்த செய்யாத காரியத்தை நான் செய்தேன்னு அபாண்டமாக பழியை சாத்துதாங்க. இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போகிற இடங்களெல்லாம் கேட்காங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? இதை உங்கள் கையில் என்ன செய்தாச்சு? ஸ்தோத்திரத்தோடு தந்தாச்சு. இப்படி வந்ததற்காய் ஸ்தோத்திரம், இதுலேருந்து எனக்கு விடுதலை நீங்கள் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் இதில் என்ன செய்ய மாட்டேன்?
இதில் நான் முங்க மாட்டேன், உங்கள்கிட்ட தெரியப்படுத்தியாச்சு. நீங்கள் அதை எனக்கு என்ன செய்யுங்க, பாசிட்டிவாக எனக்கு மாற்றி தாங்க. இன்னொன்று தெரியுமா, சத்துரு 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 பிசாசு, பக்கத்து வீட்டுக்காரங்க சத்துரு, சொந்த வீட்டுக்காரங்க சத்துரு, இவன் அப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா, அதே பிசாசு வந்து நம்மளை அப்படி ஃபோக்கஸ் பண்ண என்ன செஞ்சிருவான், கண்களை அவங்கள மேலேயே வச்சுருவான். சிலர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் செய்வினை பிரதர், அவங்க எனக்கு இப்படி வந்தேன்னா பொறாமல், அதை இல்லைன்னு சொல்ல வரல, இருக்காங்க. ஆனால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பெரிதுபடுத்த அது நம்ம பெரிய வலு பெற ஆரம்பிச்சிடும். நம்ம அதை விட்டுட்டு இருக்கலாம். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் போகாமல் உன் செல்ல, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே, ஏசு போதுமே, இந்த நாளிலுமே நீலையிலுமே எங்கள் வாழ்வினிலே ஏசு போதுமே. சரி பார்ப்போம். நம்ம வந்து எல்லா உலகத்தையும் அந்த பில்லி சூனிய கட்டையும் பிசாசின் காரியங்களையும் மனுஷர்களையும் கோலியாத்துக்களையும் ராட்சதர்களையும் ரொம்ப நேரம் அறிக்கை எழுதுறதை நீங்கள் தூர விட்டுட்டு, அவங்ககிட்டருந்து வருதா கல்லெறி மண்ணெறி வருதா, அது எல்லாத்தையும் யார் கையில் கொடுத்துருவோம். ஆண்டவரே கல்லை கொண்டு எரிதாங்க, என் மேலே காயப்படுத்திட்டாங்க, எனக்கு ரொம்ப ரத்தம் வருது, அதனால் கொஞ்சம் வலிக்கு, ஆண்டவரே இதை உங்கள் கையில் நான் தாரேன், நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. சீக்கிரத்தில் அந்த காயமும் மாறி இருக்கும். அந்த அடித்ததுனால வலி, ரத்தம் ஒழுங்குனால வலி இருக்கலாம், அந்த வலியையும் ஆண்டவர் மாற்றுவார். அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை மேலே தூக்கிட்டு போயிடும். 61வது சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்லுவான், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் கொண்டு போய் விட்டுரும். அங்கே சத்துருக்கள் கல் எரியலான்னு சொல்லி எரிவாங்க. எவ்வளோ தூரம் தான் எரிய முடியும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான், எவ்வளோ தூரம் தான் அம்புகளை எய்ய முடியும், எவ்வளோ தூரம் தான் எரிய முடியும். அவர் அதுக்கு மேலே என்ன செய்துருவார், கொண்டுட்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து மேலே பறந்துருவோம். அப்போ அந்த இடத்துக்கு பிசாசு, இங்கே இருக்க ஆட்கள் கல்லை கொண்டு என்ன செய்ய முடியாது, உயரம் எனக்கு எட்டாத கண்மலை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. தீங்கு நாள் வருதா, அவர் என்ன செய்வாராம், நம்ம தலையை மூடுவாராம். மூடி ஒளிஞ்சு இந்தங்க தான் கிடக்கான், வரட்டும் வெளியே, 4 மிதி கொடுக்கணும், நல்லா அடிக்கணும்னு சுற்றி நிற்பாங்க. அவர் என்ன செய்வாராம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து ஒளிச்சு என்ன செய்வாராம், கண்மலை மேலே உயர்த்திடுவார். இவன் இங்கே தேடுவான், இவன் பார்க்க கூட முடியாது, மேலே கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் என்ன செய்திருவார். இத்தனை நாள் வருதா, அது நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை தான் என்ன செய்ய போகுது, தரப்போகுது. ஆண்டவரே வாயை திறந்து சொல்கிறாரு, சந்தோஷப்பட்டு களி கூறு. எப்போ அந்த 11வது வசனத்தை பாருங்களேன், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்ம என்ன சொல்லுவோம், சே நான் இப்போ ஒரு வார்த்தையோடு அவங்க சொல்லுறதில் உண்மையாகவே இல்லையே, நான் சொல்லாததெல்லாம் இப்படி என்னவோ பொய்யா பேசுதாங்க, இவ்வளோ தூஷணமாக என்னை பற்றி அசிங்கமாக பேசுதாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே போயிடுவோம், அவங்க மேலேயே பார்த்துக்கிட்டே போயிடுவோம். ஏதோ நம்மளை ரொம்ப பெருசாக, நம்ம ரொம்ப பெரிய யோக்கியர்கள் மாதிரி, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், அவங்க மோசது மாதிரியும் நம்ம தான் ரொம்ப யோக்கிய மாதிரியும் நம்ம கண்ணு இப்படி நம்மளையும் அவங்களையும் பார்த்துக்கிட்டே இதுக்கு 4 கண்ணீரையும் உகுத்துக்கிட்டு 4 ஊழியக்காரங்களை தேடுது, இல்லை நமக்கு வேண்டியவங்களை பார்க்குது. இதே டிஸ்கஷன்லேயே நம்ம காலங்களை என்ன செய்வது, ஓட்டுவது. விளையேற பெற்ற நேரம் விரயமாகிக்கிட்டே இருக்கு. நாட்கள் பொல்லாதவைகளானதால் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அண்மையாக ஆண்டவர் தரு. நீங்களாம் அப்படி சொன்னால் நம்ம யாராம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம். யாருக்கெல்லாம் அப்படி பிரச்சனை வரலையே, நீங்கள் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். காய்க்க மரத்துக்கு தான்
கல் வச்சு கொண்டு எறிவாங்க, மண்ணை கொண்டு எறிவாங்க, செங்கலை கொண்டு எறிவாங்க, ஆட்களை வச்சே பறிக்க வைப்பாங்க. காய்க்க மரத்துக்கு தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம சந்தோஷப்படணும். பரவாயில்லையே, சும்மா இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும், அவங்களோட அவங்களா நாமளும் 100ஓட 101ஆவதா ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு போவோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி தலையாட்ட முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கோம். எதிர் நீச்சல் தான். ஐர மீனை பாருங்கள், குட்டி மீனாக தான் இருக்கும். பெரிய தண்ணி, இப்போ தண்ணி திறந்து விடும்போது பாருங்கள் பயங்கரமான தண்ணி வரும். அந்த மீன் பார்த்தா இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும். அவ்வளோ பெரிய தண்ணியை எதிர்த்து எதிர்நீச்சல் இந்த பலனை கொடுத்துருக்க. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்களாம். ஒருவரும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போயிடுவாங்க. அவங்களுக்கு யாரோ பின்னால் தொடர்ந்து வர மாதிரியே தான் அவங்களுக்கு இருக்கும். ஒருத்தருமே வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன இலை விழுத சத்தத்துக்கும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, துன்மார்க்கர் பயந்து ஓடி போயிடுவாங்க. ஆனால் நம்ம எனக்கு எதிராக பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படி எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படி எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. நம்மளுக்கு விரோதமாக பெரிய யுத்தமே வந்தாலும் நமக்கு இருதயம் என்ன செய்யாதான், பயப்படாதான். அதான் சொல்லுவார், உங்களை ஏன் நிமித்தம் உங்களை நிந்திக்கலாம், துன்பப்படுத்தலாம், தூஷிக்கலாம், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்படாத, கவலைப்படாத. நீ சபிக்கப்பட்டவள் கிடையாது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பாக்கியவான். எனவே நீ என்ன செய்ய சந்தோஷப்பட்டு களி கூறு. அப்போந்தான் பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதியாக இருக்கும். நம்ம எல்லோரும் நினைக்கும், இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கமோ இல்லையோ, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் உயிர் தான் இருக்குன்னு சொன்னார். எனக்கு பொக்கிஷம் எங்கே இருக்கும்னு நம்ம நினைக்கும், பரலோகத்தில் இருக்கும். எப்போ பரலோகத்தின் பலன் மிகுதியாக இருக்குமா, சந்தோஷம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டமான காரியமா? சந்தோஷம் இலவசமானது. ஆவியின் கனியோ சந்தோஷம். ஆவியின் கனியில் ஒன்று சந்தோஷம் இல்லையா, கர்த்தர் கொடுக்குது. அது புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்க மாதிரி அந்த கனி ஆண்டவர் கொடுக்குது. ஆண்டவர் கொடுக்குறது சந்தோஷம். நம்ம துட்டு கொடுத்தோ ரொம்ப நம்ம முயற்சி பண்ணியோ அந்த சந்தோஷத்தை பெற முடியாது. ஆவியானவர் ஆவியை ஊற்றுதாரு. அந்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு வரக்க சந்தோஷம் இலவசமாக தந்திருக்காரு. அதை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்படி முகத்தில் சந்தோஷம் இருந்தால் நீண்ட முகம் நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. நீண்ட முகம் இருந்தால் அது கவலையின் அறிகுறி. சீக்கிரத்தில் வயசான லுக்கு நமக்கு என்ன செஞ்சிடும், தாத்தா பாட்டி மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. எப்போ பார்த்தாலும் சிலரை பார்த்தா நீண்ட முகம்தான், எப்போ பார்த்தாலும் நீண்ட ரெக்வெஸ்ட் இருக்கும். கடவுள்கிட்ட போனாலும் சரி, மனுஷர்கிட்ட பார்த்தாலும் சரி, சிலர் ஓடுவாங்க. இவங்ககிட்ட போனாலே பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா விடவே மாட்டாங்க. ஜெப குறிப்புங்க பேரில் அறுத்து எடுத்துருவாங்க. போய் சொன்னதே அவங்க சொல்லுவாங்க, அரைச்சமாகவே அவங்க அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சரி, இவங்களை பார்த்தா 2 நல்ல வார்த்தை கிடைக்கும், இவங்களை பார்த்தா இந்த அக்காவை பார்த்தா 2 நல்ல வார்த்தை பேசுவாங்க, அந்த சொல்லுத 2 வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், அது ஒரு தீர்வாக இருக்கும், என் கவலைகளை போக்கும். அவங்க ஹேட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அந்த பாடங்களை படிக்க கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப எளிதான. அவர் சொன்னார், என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது. ஆண்டவருடைய காரியம் அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் இல்லை. நம்மளை அப்படி பழக்கி வச்சுட்டாங்க. நம்ம ஒருவேளை அப்படி பழக்க நம்முடைய பேக்ரவுண்ட் அப்படி நம்ம முன்னோர்கள்லேருந்து வந்ததுனால அதை செய்யணும், இதை செய்யணும், 40 நாள் உபவாசம் இருந்தே தீரணும், இதை இப்படி செய்யணும், இது இப்படி பண்ணினா தான்
கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. நெடு முழங்கால் நின்னா தான் ஆண்டவர். அதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நம்ம ஒரு இருதயத்தை நமக்கு எதை செய்யக்கூடாது, புஷ் பண்ணி ஒரு பாரமாக்க கூடாது. ஒரு செய்தியை நம்ம கேட்டோன்னா அந்த செய்தி முடிஞ்சு போனோன்னா நம்மளோட இருதயத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கணும், தூக்கி விட்டுருந்தா தான் அது தேவனிடத்துலேருந்து வர செய்தி. மற்றபடி நம்மளை செய்தியை கேட்டுட்டு வந்து ஐயோ நம்ம அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி நம்மளை கீழே தள்ளிச்சா அது கர்த்தரிலிருந்து வர செய்தி அல்ல. பிசாசு தான் என்ன செய்வான்னா இரவும் பகலும் தேவ பிள்ளைகள் மேலே என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், என்ன செய்துகிட்டே இருப்பான், குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். கர்த்தருடைய வேலை குற்றப்படுத்துகிற வேலை இல்லை, ஆட்டி தேற்றிக்கிற வேலை. என்கிட்ட வா சமாதானத்தோடு அனுப்பி. ஒரே ஒரு ஆள் தான் ஆண்டவர்கிட்ட வந்து துக்கமாக போனது, யார்? ஐஸ்வர்யவான். மற்ற யாருமே ஆண்டவர்கிட்ட வந்து துக்கமாக போகலை. எல்லாரையும் பாருங்களேன், இன்றைக்கி வேணால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை அடிக்கடி வாசித்து பாருங்கள். ஒரு ஆளை கூட அவர் வெறுமையாக விடவே இல்லை. சுகம் இல்லையா, சுகம். செத்து போனானா எழுப்பி விடுது. என்னது குறைபாடோ குறைகளை நீக்கித்தான். பேச முடியலையா பேச வச்சுருவார். கண்கள் திறக்கலையா திறக்க வச்சுருவார். எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணி அனுப்புதாருபடியே ஒரு ஆளை கூட விடலை. அவர் என்னிடத்தில் விரும்புகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன். சும்மா வெறுங்கையாக என்ன செய்ய மாட்டார், அனுப்ப மாட்டார். ஒன்றுமே இல்லை தான். அன்றைக்கி இப்போ வரி கட்டணும், இங்கே போய் தூண்டில் போடு, இது ஒரு வெள்ளி காசு கிடைக்கும், எடுத்துக்கட்டு. அந்த உயிர் தெழுந்த பிறகும் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, சாப்பாடை கொடுத்து அனுப்புதார். 3 நாள் பிரசங்கம், சும்மா நான் அனுப்ப மாட்டேன்ப்பா. மனதுருகுதார். மனதுருகிற கர்த்தர் அவர், குடுக்கிற கர்த்தர் அவர். நம்மையும் அப்படி தான் எதிர்பார்க்காரு. உங்கள்கிட்ட வாரவங்களை வெறுமையாக என்ன செய்யாத, அனுப்பாத, சுகப்படுத்தி அனுப்பு, ஆட்டி தேற்றி அனுப்பு. சும்மா குத்தி குத்தி அப்படியே நம்ம பிரசங்கங்களே அப்படி ஆகிப்போச்சு. இனி அது இல்லை இது இல்லை, நீ இதை செய்யாதனால உனக்கு இப்படித்தான் சாபம் உனக்கு வரும், அதுதான் பலிக்கும், உங்கள் முன்னோர்கள் செய்தது தான் உனக்கு இன்றைக்கி இருக்குது. இதை நீ போய் அந்த கோயிலில் போய் இத்தனை மெழுகுவர்த்தி பொறுத்து, இது இவ்வளோ நாள் போய் நேர்ந்து போய் இதை செய், 7 நாள் இதை செஞ்சுட்டு வா, 8 நாள் இதை போய் பார்த்துட்டு வா, 10 நாள் ஒழுங்காக போ, 40 நாள் காலையில் எழும்பி இதை செய், இது நடக்கும். இப்படி ஒரு தவறான மார்க்கத்துக்குள்ளே நம்ம அப்படியே பழக்கப்பட்டதுனால அப்படி இருக்குது. ஆனால் தேவ வசனம் ஒரு இடத்துலையும் யாருக்கா இப்படி ஒரு நிபந்தனை ஆண்டவர் கொடுத்துருக்காரா? ஒருத்தருக்காவது கொடுத்துருக்காரா? ஒருவருக்கு கூட அவர் கொடுக்கல. பிறகு ஏன் நம்ம வந்து அப்படி பேசிக்கிட்டே இருக்கோம்? அதனால் மேலான காரியங்களை நம்ம நினைப்போம், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆக நம்மளை துன்பப்படுத்துதாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவர் என்ன செய்தார், உங்களுக்கு 12ஆம் வசனம், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ யார் லிஸ்ட்டில் நம்ம வாரோம்? தீர்க்கதரிசிகள் லிஸ்ட்டில். அப்போது இப்படி சந்தோஷப்பட்டு கழிவுற ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகள் தான். வார எல்லாத்துக்கும் நம்ம தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சுட்டு தான் இருப்போம், சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். வார யாருக்குமே இல்லைன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம கையில் ஒன்றும் இல்லாமலும் என்ன செய்யாது, நம்ம கையில் ஒன்றும் இல்லாமலும் என்ன செய்யாது, இருக்காது. நிறைவானதையே நம்ம கர்த்தர் நமக்கு எப்பவும் என்ன செஞ்சுட்டு இருப்பார், தந்துக்கிட்டு இருப்பார். கர்த்தர் சந்தோஷப்பட்டு கழிவு. இன்றைக்கி சொல்லிக்கிற ரொம்ப சிம்பிள் மெசேஜ் இந்த ஒன்று தான், சந்தோஷப்பட்டு கழிவு. துக்கமாக இருக்காது, நீண்ட முகமாக இருக்காது. சந்தோஷம் அவர் கொடுக்க சந்தோஷம்தான். நம்மிடத்துல ஒன்றும் கிடையாது. நம்ம ஒன்றும் கொண்டுட்டு வந்ததும் இல்லை, கொண்டுட்டு போகிறதும் இல்லை. இந்த வனாந்தர யாத்திரைனே பாட்டு படித்து பழகிட்டோம். நம்ம எப்படி பாட்டு பாடியே பழகிட்டோம். இந்த யாத்திரை வனாந்தரத்தில் ஒன்றும் கிடைக்காது, அதுபோல் தான் நம்ம வாழ்க்கை. இப்படி எப்படியோ ஒரு தப்பான எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில் உருவாக்கிட்டோம். அந்த ஆண்டவர் சார், என் பாதைகள் உனக்கு நெய்யாய் ஒளிகிறது, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன். அந்த வரப்புகள் தனியத்தக்கதான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவாராம். உனக்கு உசிதமான கோதுமையினால் உன்னை நான் திருப்தி ஆக்குவேன், கண்மலை தேனினால் உன்னை நான் போஷிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், ஓடி போகாது. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க, என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எட்டிடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க.
நம்ம மேலே யாருடைய கரம் இருக்குது? கர்த்தருடைய கரம். நம்ம தலையில் என்னது இருக்குது? நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கிதான். யார் அதை பறிக்க முடியாது. எதனால் நம்ம முடி சூட்டுதாராம்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டுதார். அவருடைய மகிமையின் மேகம் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கு. காலையில் முடி சூட்டவும், பிரச்சனை வந்தோன்னா தூரத்துக்கு போடவும் அப்படியே இருக்கார். வச்சது தான். கனத்தை கொடுத்தது கனம்தான். அதை யாரும் பறிக்க முடியாது. நம்முடைய வல்லமையை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அநேக நேரம் உணரவே மாட்டிக்கும். அதனால தான் நீண்ட மூஞ்சி, நீண்ட அழுக, நீண்ட பிரச்சனை, தீரலைய. இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக இருந்தால் துக்கமாக இருந்தாரா? ஆனால் அவருக்கு பிரச்சனை வந்துதா வரலையா? எப்படிலாம் வந்துச்சு? சாப்பிட்டா என்ன சொன்னாங்க? போஜன பிரியன்னாங்க. குடித்தா இப்படி கிடந்து குடிக்காரேங்காங்க. பிசாசை விரட்டுனா இவனுக்கே பேய் பிடிச்சிடுது அப்படிங்காங்க. கொல்லணும்னு சொல்லி எத்தனையோ முறை முயற்சி பண்ணுதாங்க. இவர் மறைஞ்சு போகிறார். கொல்லுது. பொறாமையினால தான் கடைசிலையும் சிலுவையில் கொலை செய்தாங்க. இப்போ இன்றைக்கி என்ன ஞாயிறு? குருத்தோலை. ஓசன்னா பாடுவோம்னு இனிமையாக பாடுதாங்க. குருத்தோலைகளை பிடிக்காங்க. கழுதை மேலே ஏற்றியாச்சு. கழுதைக்கே மெத்த விரித்த மாதிரி விரித்து கொண்டு போய் பாடின அதே ஜனங்கள் தான் அவரை அடுத்த வாரத்தில் சிலுவையில் அரைஞ்சி, ஒரு வாரம் கூட ஆகலை, சிலுவையில் அரைஞ்சி முடிச்சாச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம இதை பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்னெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால் ஜனங்கள் நம்மளை போற்றுனதுனால ஆகா ஓன்னு நம்ம ப்ளோட் ஓவர் பண்ண வேண்டாம், பெருமைப்படவும் வேண்டாம். அவங்க நம்மளை தூட்டுதாங்களே இப்படிலாம் சொல்லுதாங்களேன்னு வருத்தப்படவும் வேண்டாம். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவே தூட்டுன்னு அதே வாய் 5 நாளில் ஃப்ளாட் அடிச்சிட்டு. அதில் அந்த மனுஷர்களெல்லாம் நம்ம பெருசாக வைக்கணும். அவங்க வந்தாங்கன்னா சேர்த்துக்கிடுவோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைஞ்சார். மனுஷர் தயவு நமக்கு வேணும். மனுஷர் தயவு தான் வேணுங்கிறது நமக்கு கிடையாது. எங்கே இருந்தும் எப்படி கல்லுகளையும் அப்பங்களாக்குறதுக்கு கர்த்தரால் அப்படின்னா என்னதும் செய்வர். அவருக்கு புல்லையும் பெரிய ஏதோ மாதிரி ஆக்க முடியும். 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு போஷிக்க முடியும். இன்றைக்கி அதே அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும். நம்ம ஆண்டவர் சொன்னார், கல்லையும் நான் அவனுக்கு அப்பமாக மாற்ற முடியும். அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். உங்களுக்கு செய்த மாதிரி எனக்கு செய்ய மாட்டார், எனக்கு செய்த மாதிரி உங்களுக்கு செய்ய மாட்டார். இவர் செய்த அற்புதம் ஏதாவது ஒரே மாதிரி 2 செய்திருக்காரா? யோசித்து பாருங்கள். ஒரே மாதிரி 2 பேரும் செய்யவே மாட்டார். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பாருங்கள். உங்கள் கையில் உள்ள இந்த ரேகைகள் உங்களுக்கு இருக்க மாதிரி கோடான கோடி ஜனங்கள் இருந்திருக்காங்க, இப்போ இருக்காங்க, வரப்போகிறாங்க. யாருக்குமே இதை மாதிரி இருக்காது. நம்ம கேட்டால் அதை நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு கேட்டால் வாங்கணும். பிறக்கும் போதே தந்துட்டார். இது போல தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக என்ன செய்ய போகிறாரு? அபிஷேகிக்கார், அதிசயங்களை செய்தார். இது உங்களுக்கும் உள்ளது, எனக்கு உள்ளது ஸ்பெசிஃபிக். அதாவது யுனிக். இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத அபிஷேகத்தை எனக்கு என்ன செஞ்சுருக்காரு? தந்திருக்காரு. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கார். நம்ம கண்ணை அங்கே தான் பார்க்கணும். வித்தியாசமானவங்க. நம்ம எப்படி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு தான் உள்ளது, உங்களுக்கு தான் இருக்கோ, இதே போல் தான் நம்மளுக்குன்னு கொடுத்த அபிஷேகம் நம்மளுக்கு உள்ளது தான். அவர் கொடுத்துருக்கிறது ஃப்ரீயாக ஓடிக்கிட்டே இருக்குது. தேனும் பாலும் ஓடும் நாடு. நம்ம அதை எடுத்து பயன்படுத்தினா தான் உண்டே ஒழிய இல்லை. பயன்படுத்துறவங்க பாக்கியவான்களாக எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்காங்க. பயன்படுத்தாதவங்க அதை சொல்லிக்கிட்டே பின்னானதை பார்த்து எனக்கு கண்ணீர்லையும் கவலையிலையும் அது நடக்கலையே, இது நடக்கலையே, என் வாழ்க்கை அப்படி ஆகிட்டே இப்படி ஆகிட்டே. அக்கா கேட்டிங்களா? கதையை கேட்டால் 4 வயசுலேருந்து கதை சினிமா படம் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். அது ரெக்கார்டை போட்டு நேரத்தை தான் விரயமாக்குறது தான் மிச்சம். அதனால் எந்த பலனும் இல்லாமல் போயிட்டோம். கேட்டால் ஆயுள் முழுவதும் ஆத்துமத்தின் கசப்பை நினைச்சி நடந்து கொள்வேன்னு நம்ம சொல்லி முடிச்சிருந்தோம். இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள். ஏதோ தந்திரம் இல்லை, இப்படிலாம் நம்ம நேரத்தை வீணடிப்போம். ஒரு செகண்டை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணடிக்கூடாது. எவ்ரி மொமெண்ட் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு செகண்டையும் நல்லா என்ஜாய் பண்ணுவோமா? முறுமுறுக்க நம்முடைய எலும்புகளெல்லாம் மொறுத்து போகும். மொறுத்த எலும்பு இருந்ததுன்னா அது ரிஜிடாக நிற்குமா அந்த பாடியில்? அந்த இது நொறுங்கி குறுகி போயிடும். மீனின் வயிற்றில் யோனா போல்
கூனி குறுகி போனாயோ, மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியின் சப்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு, மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்போ பாருங்க, முறுமுறுக்க எலும்புகளெல்லாம் முறுமுறுத்து கூனி குறுகி நிறைய வாழ்க்கை அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கி ஆண்டவர் எல்லா கூன்களையும் நிமிர்த்திக்கிறார். மகிழ்ச்சி ஆயிரு, சந்தோஷமாரு, நிமிர்ந்து நில், நிமிர்ந்து நட, நிமிர்ந்து ஓடு, முன்னோக்கி பார்த்து ஓடு. பின்னால் நினச்சி அழுது உன் நேரத்தையும் காலத்தையும் கழிக்காத. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கேன். அவர் ஒரு நாள் டியூப்ளிகேட் காடு கிடையாது, அவர் கிரியேட்டர். ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற கிருபை புதியதாக இருக்கும். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் தாயை பெருந்தோரவர். கர்த்தர் நல்லவர் என்று பறை சாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள். அவர் இரக்கங்கள், அவருடைய கிருபைகள் காலைதோறும் ஃப்ரெஷ், நியூ, புதுசு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்வார், கட்டாயமாக தருவார். பழைய வாழ்க்கை அவங்கள பார்த்து நம்ம காப்பி அடித்து வாழணும் இல்லை. அவங்க 5 பாட்டு காலையில் பாடினாங்க, நான் 6 பாட்டு பாடுவேன், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிறைக்கும் போது நம்ம பாட்டு என்ன செய்யணும், நல்லா பாடணும். கர்த்தர் கொடுக்க புது திட்டங்களுக்கு நம்ம ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரேன்னு என்ன செய்யணும், நம்முடைய தலையை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நடத்துவார். வரும்போது துயரம் அடையாத, துன்பம் வருகிற நேரம்தான் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம். இப்படி களி கூறுதலோடு இருந்தால் என்னெல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். நம்ம போகிற இடங்கள்லாம் அற்புதம் நடக்கும், போகிற இடங்கள்லாம் சமாதானம் உண்டாகும், போகிற இடங்கள்லாம் ஒரு சந்தோஷம் உண்டாகும். குடும்பங்களில் நம்ம அது விசேஷமாக லேடிஸ் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டா அந்த குடும்பமே பெரிய பரலோகமே அதுதான். வேறு எங்கேயும் இருந்து பரலோகத்துக்கெல்லாம் நம்ம போகணுன்னு இல்லை. பரலோகமே நம்ம வீடு என்ன செய்திரும், மாறிடும். ஆனால் அநேக வீடு கவலையிலையும் கண்ணீர்லையும் துக்கத்துலேயும் புலம்பல்லையும் அது இல்லை இது இல்லை குறை கூறுறதுலே வாழ்க்கையை கழிக்கும். அந்த சந்தோஷம் வரும்போது நம்ம உதடெல்லாம் ரொம்ப இனிப்பாயிரும். வாயிலேருந்து என்னது தான் ஒழுகுமா, தேனு தான் ஒழுகுமா. நாக்கு கீழே உதட்டில் என்னது இருக்குமா, பாலும் தேனும் தான் இருக்கும். நம்முடைய வாய் மிகவும் மதுரமாயும் இனிய நாவு எலும்புகளையும் நொறுக்கும். ரட்சிக்கப்படாதவங்களாம் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சந்தோஷம் வரும்போது எல்லாம் நமக்கு வந்துடும். பரலோகம் சந்தோஷமான ஒரு இடம், புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமான இடமே பரலோகம்தான். அதனால் நம்ம ஆலயமும் சந்தோஷமாயிரும், போகிற இடமும் சந்தோஷமாயிரும். கர்த்தர் வசனங்களை கேட்கறதும் பாரமாக இருக்காது. யாரை கண்டு நம்ம வாழ்க்கையில் பொறாமல் இருக்காது. நிறைய பேருக்கு அந்த எலும்புரிக்கு நோய் இருக்குது. யாரும் நம்மளை விட நல்லா வந்துட்டா ரொம்ப பொறாமை. இவங்கெல்லாம் அப்படி நல்லா பேசுதாங்களே, இவங்களாம் நேற்று வரைக்கும் சும்மா இருந்தவங்க இன்றைக்கி இவ்வளவு கிருபையாக ஊழியங்களை செய்தாங்களே, எனக்கு அந்த கிருபை இல்லையே அப்படின்னு சொல்லி டவுன் ஆயிரும். அதான் நான் இப்போ சொன்னேன், எவ்ரிபடி இஸ் யூனிக். நம்முடைய அபிஷேகம் ஒரு யூனிக்கு, யாருக்குமே இருக்காது, நமக்கு மட்டும்தான். அந்த ஆண்டவர் நம்மளை கட்டாயமாக நினச்சார், நான் கீழே வச்சுருக்கவே மாட்டார். அந்த சங்கீத இதில் மத்தேயில நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டார். ஒரு கிறிஸ்தவனையும் கர்த்தர் தலையை மூடி மண்ணுக்குள்ளே போட்டு மூடியவே மாட்டார். தலையை என்ன செய்வார், உயர்த்துவார். எத்தனை பேருக்கு அது மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமாக இருக்கான். நல்ல நம்ம
அது மகிமையின் மேல் மகிமை அடைய பண்ணுவார். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோன்னு சொன்னால், கொஞ்சத்தில் சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப காரியத்தில் சந்தோஷமாக்குவார்.